ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சமீமாஸ் கிச்சன். இன்றைக்கி சமீமாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கைமா பூரி செய்ய போகிறோம். மாவு மைதா ஒரு 1/2 கிலோ, நல்லா சர்க்கரையும் மாவு சோடா உப்பு எல்லாம் போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கோம். அதுக்கு உள்ளே வைக்கிற மசாலா வதக்க போகிறோம். என்னென்ன வதக்குறோன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கறி போட்டு செய்வாங்க கைமா பூரி, தெரியுமா? கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையானது. இது கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் எண்ணெயிலேயே வதக்கணும். கறி, முட்டைக்கோசு எல்லாம் தேவையான பொருளை பார்த்துலாமா? எண்ணெய் காயிருக்குள்ள 1/2 கிலோ முட்டைக்கோசு, மட்டன் இருக்குல்ல, அதை நல்லா மிக்சியில் போட்டு கைமாவாக அடிச்சு வச்சுருக்கேன். அது ஒரு 200 கிராமு. அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, மல்லித்தலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி. பார்க்கலாம் என்னென்ன தேவையான பொருள் போடணுன்ட்டு. மல்லித்தலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி தக்காளியை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ஒரு 3/4 தக்காளி, இது மட்டும்தான் போடணும். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். எல்லாமே செமி கிரேவின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வெங்காயம் அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சிட்டு வந்துடுவோம். வெங்காயம் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ தெரியுதா? வெங்காயம் 1-2 அரைச்சிட்டு வந்துட்டோம். அதை நம்ம எடுத்து இதில் போட்டுக்குவோம். வதக்குவோம். நல்லா வதக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் வதக்கணும். நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மட்டன் நல்லா மிக்சியில் நல்லா 1-2 ஊற்றி வச்சுருக்கோம். அதே இதிலே போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். 1-1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம், குட்டி ஸ்பூனில். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். சும்மா எல்லாமே லைட்டாக தான் போடணும். ஏலக்காய்த்தூள் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கிக்குவோம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு அந்த முட்டைக்கோஸ் தண்ணியிலே நல்லா எல்லாம் வெந்துடும். கடைசியில் மட்டும் தேங்காய் துருவி போடணும், அரைச்சி கொடுக்கூடாது, துருவி தான் போடணும். இந்த கறி எல்லா பக்கம் கலந்துருக்கணும். அதனால ஃபஸ்ட்டே நல்லா கலந்து விட்டுருணும். இந்த மாதிரி இருக்கணும். எப்படி வதங்கிடுச்சுன்னு நல்லா வதங்கிடுச்சு. இனியும் பூரி சுட்டுக்கலாம். பூரி சுடும்போது பார்க்கலாம். எப்படி வதங்கியிருக்குன்னு பாருங்க, தெரியுதா? மாவு போட்டுக்குவோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். மாவை தேய்ச்சிக்கலாம் பூரிக்கு. மாவை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம முட்டைக்கோசு கறி போட்டு வணக்கணும்ல, அதை இதில் வச்சுக்குவோம். வச்சுட்டு லாக் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள்,
இந்த மாதிரி இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? பூரி பொரிச்சுக்கலாம். எண்ணெயில் போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு, பொரிச்சுக்குவோம். பூரி பொரிச்சு எடுத்துக்குவோம். ரெண்டு பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம். பொரிச்சிட்டோம், நம்ம எடுத்துருவோம். இந்த மாதிரி வெந்திருக்கணும் நல்லா. பாருங்கள், தெரியுதா? பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக. வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூரி. வாங்க கைமா பூரி சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.